மைவி3 ஆட்ஸ் தோழமைகளுக்கு வணக்கம். என்னங்க, நேற்று போட்ட வீடியோவுக்கு சில பேர் பயங்கரமாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சில கமெண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு சிரிப்பு தாங்க வந்துச்சு. ஒரு சிலர் சொல்கிறாங்க, கேஸ் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணவே இல்லை, சார்ஜஸ் ஷீட் போடவே இல்லைன்ட்டு. ஏங்க, அவங்க ஒரு வருஷம் எனக்கு கோமாவில் இருந்தாங்களான்னு தெரியல. பட் இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்க அவங்களுக்கு எப்படி தான் தோணுதுன்னு தெரியல. கேஸ் போடாமல் ஹியரிங் வராமல் கோர்ட்டுக்கெல்லாம் எப்படிங்க போடுவாங்க? சார்ஜஸ் ஷீட் ஃபைல் பண்ணாமல் கோர்ட்டுக்கே போக முடியாது. அந்த ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாமல் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் கமெண்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அந்த ஒரு அறிவாளி மைவி3 ஆட்ஸில் இருக்காங்களான்னு தெரியல. மைவி3 ஆட்ஸில் இல்லாமலும் இருக்கலாம். சரி விடுங்க, அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். அடுத்ததாக நம்ம பார்த்திங்கன்னா மைவி3 ஆட்ஸ் ஆப், அதாவது சில பேர் கேட்டாங்க, ஆப்பாவது ஓப்பன் ஆகுமா, எப்போ ஓப்பன் ஆகும், மைவி3 ஆட்ஸ் கம்பெனி எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு கமெண்ட்ஸில் இப்போ கூட கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் நேற்று சொன்னது தாங்க, 90% முடிஞ்சிருச்சுங்க. அதாவது கேஸ் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்த்திக் பிள்ளை, அதாவது கேடிவியிலேருந்து அவர் யூடியூப் சேனல் மூலிமா நம்மளுடைய மைவி3 நிறுவனத்தில் என்ன போயிட்டுருக்கு, எந்த மாதிரி கேஸ் போயிட்டுருக்கு, எப்படி போயிட்டுருக்குன்னு டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தார். பட் அந்த மாதிரி ஆள் மறுபடியும் நம்மளுக்கு தெளிவாக ஒரு பதில் சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளுடைய கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா சில பேர் அவங்களுக்கும் அந்த போடுற கமெண்ட்டுக்கும் சரி, மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்துக்கும் சரி, போட்டிருக்கிற கேஸுக்கும் சரி சம்மந்தமே இல்லாத ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு புரியணும் அப்படின்னா கேஸை பற்றி தெரிஞ்ச ஒருத்தர் நல்லா போடணும். அது கார்த்திக் கேடிவி பிள்ளை அவர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள். இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாருன்னா மறுபடியும் மைவி3 ஆட்ஸில் என்ன நடக்குது, எப்படி போயிட்டுருக்கு, அதனுடைய டீட்டெயில்ஸ் மறுபடியும் மைவி3 உறுப்பினர்கள் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு சின்ன வேண்டுகோளை பார்த்திங்கன்னா கார்த்திக் பிள்ளை அவர்கள்கிட்ட நான் வச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ மக்கள் எல்லாருமே அந்த சட்டம் தெரியாமல் தான் ரொம்பவே புலம்பிகிட்டு இருக்காங்க. ஸோ மக்களுக்கு சட்டத்தை சொல்லிக் கொடுக்குற வகையிலையும் மைவி3 ஆட்ஸில் என்ன போயிட்டு இருக்குது, எந்த மாதிரி கேஸ் போயிட்டுருக்கு, இப்போ கேஸ் எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு அந்த விஷயம் மக்களுக்கு எடுத்துரைக்கவும் கண்டிப்பாக கேடிவி, அதாவது ஜர்னலிஸ்ட் கேடிவி பிள்ளை அவர்கள் கண்டிப்பாக மக்களுக்கு இது எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறைய பேரோட வேண்டுகோள். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அதாவது கேஸ் வாபஸ் வாங்க போகிறாங்க. ஸோ அதனால் மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் செயல்படும் அப்படின்றாங்க. பட் அந்த கருத்து பார்த்திங்கன்னா முற்றிலும் தவறான கருத்துங்க. அதாவது கேஸ் கொடுத்தது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்க மறுபடியும் வாபஸ் வாங்குவாங்கன்னு நினைக்கிறது ரொம்ப முட்டாள்தனாங்க. நம்மளே லீகலாக போயிட்டு, அதாவது மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் திரு எம்டி சக்தி ஆனந்தன் அவர்கள் லீகலாக போயிருக்காரு. ஸோ லீகலாக அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக மறுபடியும் வருவார் நம்மக்கிட்ட பேச. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் காத்துக்கிட்டு இருப்போம். ஆல்ரெடி அதிகமாக காத்துக்கிட்டு இருந்தாச்சு. பட் இருந்தாலும் அவ்வளோ பொறுமையாக இருந்தவங்களுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் பொறுமையாக இருக்கிறதுல பெரிய பிரச்சனையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் அது மட்டும் இல்லாமல் அந்த சோஷியல் மீடியாவில் ஒரு சில தகவல்கள் பொய்யா வந்துட்டுருக்கு. பட் அது யாரும் நம்ப வேண்டாம். அது எந்த மாதிரி தகவல் பார்த்திங்கன்னா, இந்த கேஸ் வாபஸ் வாங்கிட்டாங்க, இல்லை வாங்க போகிறாங்க, சித்திரை 1, ஏப்ரல் 1, அப்படி இல்லைனா ஏப்ரல் 15, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேட் சொல்லி இந்த டேட்டில் ஓப்பன் ஆகிடும் அப்படின்ற ஒரு சில தகவல்கள் பார்த்திங்கன்னா யாருமே நம்ப வேண்டாம். ஏன்னா நீங்கள் நம்பினதுக்கப்புறம் அது நடக்கலைன்னா அது இன்னும் மன உளைச்சலுக்கு அதிகமாகுங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா யாருமே அதை வதந்திங்களை நம்பாதீங்க. நீங்கள் யார் சொல்கிறதையும் கண்டுக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத டைமில், எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களையே அறியாமல் கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் நடக்கும். கண்டிப்பாக நடக்குங்க. அதனால தான் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்ற பழமொழி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நம்மளுடைய கடமை மைவி3ல் இழஞ்சாச்சு, பணத்தை போட்டாச்சு, டெய்லி வேலை செஞ்சுட்டு இருந்தோம், இன்கம் வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ அந்த இன்கம் ஸ்டாப் ஆகிருக்கு. பட் கண்டிப்பாக இப்போ நம்ம போராடிட்டு இருக்கிற போராட்டமும் சரி, கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கிற அந்த ஒரு நியாயமான வேண்டுகோளும் சரி கண்டிப்பாக ஒரு நாள் பலிக்கும். நீங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டுருங்க. இந்த பிரார்த்தனை ஒரு நாள் நம்மளுக்கு பலன் அளிக்குங்க. அந்த பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத விஷயத்தில் கண்டிப்பாக நமக்கு நடக்கும். அடுத்த வீடியோவில் மைவி3 ஆட்ஸை பற்றி ஏதாவது விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.